பெரிய ஸ்தோத்திரம். காலவழியில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியரும் அங்கே இல்லையோ, பின்னையே என் ஜனமாகிய குமாரத்தி சுத்தமடையாமல் போனார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியில தேவ சமூகத்துல வரும்படி கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். ஹalleluya. ஸ்தோத்திரம். A message of restoration and healing அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இந்த காலவெளியில கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, கீலேயாத் அது ஸ்பெசிபிக்கா ஏன் கீலேயாத் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கீலேயாத் ஒரு மலை ஒப்பனையா இருக்கிறது. கீலேயாத் ஒரு தேசத்துக்கு தேசமா இருக்கிறது. கீலேயாத் தேசம், கீலேயாத் மலை. இந்த எபிரேய மொழியில நாம் பார்க்கும்போது கீலேயாத் என்று சொல்லுவதற்கு ஒரு கற்குவியல், heap of stones, கற்குவியல் என்று எபிரேய மொழியில சொல்லப்படுகிறது. அந்த கீலேயாத் என்கிறதான அந்த மலை வெறும் கற்கள், அந்த பகுதி மலை அல்ல, அந்த பகுதி வெறும் கற்கள் நிறைந்ததான ஒரு பகுதி. ஹalleluya. இந்த பகுதியில அது வெறும் கற்கள் நிறைந்ததான பகுதி, வெறும் கற்குவியலாக வைக்கப்பட்டதான ஒரு பகுதி. ஆனால் இந்த கீலேயாத்திலே கடவுள் கேட்கிறார், இதுல பிசின் தைலம் இல்லையோ? அப்போ ஒன்றுமில்லாத ஒரு இடத்துல இருந்து பிசின் தைலம் எப்படி வர முடியும்? இந்த கீலேயாத்தை குறித்து அதாவது நிறைய வேதத்துல ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 31:21 வாசிக்கிறோம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஓசியாவுல வாசிக்கிறோம். உபதியாவுல வாசிக்கிறோம். எல்லா இடத்துல நிறைய புத்தகத்துல இந்த கீலேயாத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த கீலேயாத்துடைய சுபாவம் என்னன்னு சொன்னால், அது அந்த இடத்துல விசேஷமான ஒரு காரியம் என்னன்னா தைலம், பிசின் தைலம், அதாவது உற்பத்தி செய்கிறதான ஒரு இடம் அந்த கீலேயாத். ஹalleluya. கீலேயாத் வெறும் மலைப்பகுதியா இருந்தாலும், ஒரு தேசமா இருந்தாலும், கற்கள் நிறைந்த கற்குவிலாக இருந்தாலும், அல்லது அந்த இடத்துல எந்த விதமான நல்ல காரியம் வர முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், அந்த இடத்துல செய்யப்படுகிறதான இந்த தைலம் மிகவும் மிகவும் ஒரு அதாவது சுகமளிக்கக்கூடிய வல்லமை உள்ளதான ஒரு தைலம் தான் இந்த கீலேயாத்து தைலம். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த தைலம், அதாவது கீலேயாத் தைலம் எதுக்கு ஒப்பனையா இருக்குன்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய ரெஸ்டோரேஷன் அல்லது ஹீலிங், ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு சுகம் அளிக்கணும், இந்த கர்த்தருடைய பிள்ளை தன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த கீலேயாத் அவசியமா இருக்கிறது. இந்த கீலேயாத் தைலம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் அவசியமா இருக்கு. அப்படின்னா அப்படி இல்லையா நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கீலேயாத் தைலம் வேணும்னா, இந்த கீலேயாத் தைலம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துக்கு ஒப்பனையா இருக்கிறது. ஹalleluya. இந்த கீலேயாத் தைலம், அதாவது யாக்கோபுக்கு லாபானுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்துச்சு இல்லைங்களா? அவன் ஆடு மேய்க்கிற டைம்ல ஆட்டு குட்டிகள் அதிகமா போடுறது, இது சில வாக்குவாதங்கள் எல்லாம் நடந்துச்சு அங்க யாக்கோபுக்கு லாபானுக்கும். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த கீலேயாத்து, அதாவது இந்த யாக்கோபை தக்க வைத்துக் கொள்ளதான ஒரு இடம் தான் இந்த கீலேயாத். ஹalleluya. அது மட்டுமல்ல, இந்த கீலேயாத் எப்படி சொன்னா a fertile land. இந்த கீலேயாத் செழிப்பான ஒரு தேசம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? எபிரேய மொழியில அந்த கீலேயாத் சொன்னா கற்குவியல். ஹalleluya. நாம் இன்னும் வசனங்களை வாசிக்கும் போது இந்த கீலேயாத் எப்பேற்பட்டதுன்னு சொன்னா ஒரு fertile land, அதாவது செழிப்பான ஒரு தேசம் அது. ஆமென். அது கர்த்தருடைய எதை காட்டுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. கர்த்தர் கொடுக்கிறதான ப்ராவிஷன், கர்த்தர் கொடுக்கிறதான நன்மைகளை இந்த கீலேயாத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஹalleluya. இன்னுமாக இந்த தைலம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் இந்த 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்
வசனம் என்ன வாசிக்கிறோம்னா, பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்தில் இருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். ஆமென். எங்க இருந்து வராங்க அவங்க? கீலேயாத்தில் இருந்து வராங்க. வாசிங்க. அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை கோலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஆமென். இது எங்க வருது சந்தர்ப்பம்? யோசேப்பு கிணத்துல போட்டாங்க இல்லைங்களா? அப்போ எல்லாம் அந்த கிணத்துல போட்டுட்டு அவ்வளவுதான், யோசேப்பு வாரி முடிஞ்சிட்டு உட்கார்ந்து இப்ப சாப்பிடுறாங்கல்ல, வர்த்தகர்கள் வருகிறார்கள். வருகிற வழியில அதைத்தான் நம்ம என்ன வாசிக்கிறோம்? 35ஆம் வசனத்துல அவர்கள் யார் என்று சொன்னா, அவர்கள் கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும். சோ கீலேயாத்திலிருந்து வருகிறது என்ன? கந்த வர்க்கம். இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது கூட கந்த வர்க்கத்தை போட்டாங்க இல்லைங்களா? அதுவும் வெள்ளை கோலம். அப்புறம் என்னதுங்க? வெள்ளை கோலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். இந்த பிசின் தைலத்துக்கு அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை இருக்கு. என்ன வல்லமை சொன்னா, அது ஒரு குணமளிக்கிறதான ஒரு வல்லமை. ஹalleluya. இன்னைக்கு நமக்கு தலைவலி வந்துச்சுன்னா, அதாவது எலும்பு வலிகள், முட்டி வலி எல்லாம் வரும்போது சில தைலங்களை நாம் பூசுகிறோம். அந்த நாட்களிலே கீலேயாத்துடைய தைலம் வந்து ரொம்ப 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 சுகம் அளிக்கக்கூடிய நல்ல வல்லமை உள்ளதான ஒரு தைலம் அது. ஹalleluya. இந்த வேதங்களை வாசிக்கும் போது இது எதை காட்டுகிறது என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய நேரத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்பட்டு போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சுகமடையாமல் போய்விடுகிறோம். ஆனபடியினாலே கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆவிக்குரியதான ஒரு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த கீலேயாத்து தைலம் எதை காட்டுகிறது என்றால், இது சுகமளிக்க வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. ஹalleluya. எரேமியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசித்தோம். என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? இருக்கு. அந்த இடத்துல பிசின் தைலத்தை நான் கொடுத்திருக்கிறேனே. ஆமென். சோ அந்த தைலம் எதுக்கு ஒப்பனையா இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு ஒப்பனையா இருக்கு. ஹalleluya. சோ வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு காரியத்துக்கு ஒப்பனையா இருக்கிறது. இந்த பிசின் தைலம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் இருக்கிறதான மகிமைக்கும் வல்லமைக்கும் சுகமளிக்கிற வல்லமைக்கு அது ஒப்பனையா இருக்கிறது. அதனால தான் எரேமியா கேட்கிறான், கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையா? ஆமென். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையா? அப்படினா வாசிங்க அந்த வசனத்தை. ரெண்டா வைத்தியனும் அங்கே இல்லையோ? ரெண்டா வைத்தியனும் அங்கே இல்லையோ? ரெண்டா வைத்தியன் யார்? பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்க கொடுக்க இருக்கிறது. அது எங்க சிந்தப்பட்டது? ஒரு கொல்கத்தா மேட்டிலே சிந்தப்பட்டது. ஒரு கற்குவையிலாக எலும்புகள் தூவப்பட்டதான ஒரு இடத்துல, அந்த இடத்துல அந்த பிசின் தைலம் செய்யப்பட்டது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஹalleluya. அப்படி இருக்கும்போது என் குமாரத்தி ஏன் இன்னும் குணமாகல? என் குமாரத்திக்கு இன்னும் ஏன் ஆகல? பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? ரணவைத்தன் யாரு? ஆபரேஷன் பண்ணுகிறவர். ஹalleluya. ஹalleluya. மருந்தும் அங்க இருக்கு, பிசின் தைலமும் அங்க இருக்கு, ரெண்டா வைத்தியனும் அங்க இல்லையா? இருக்கிறாங்களே. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே. நம்மை ஆபரேட் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே. அதாவது நீங்க டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் அதற்கு மேலாக 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 பரிசுத்த ஆவியானவர் ஊடுருவி பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு எக்ஸ்ரேவுக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஸ்கேன் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. எக்ஸ்ரே எடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சிந்தனைகளை யோசனைகளை தூரத்தில் இருந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எரேமியா ரொம்ப துக்கமா கேக்குறாரு. அந்த இடத்துல பிசின் தைலம் இல்லையா? ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இல்லாம போயிடுச்சா? இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய பாவங்கள் இருந்து நம்ம விடுதலையாக்க பலன் இல்லாமல் போய்விட்டதா? அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாம போயிடுச்சா? ஏன் என் ஜனம் இன்னும் குணமடையல? ஹalleluya. 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கிறோம். ரணவைத்தியம் அங்க இல்லையா? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி இன்னும் சுத்தமடையாமல் போனார்? ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சரீர
வந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல ஆவிக்குரிய ஒரு சிக்னஸ், ஆவிக்குரிய ஒரு wound, ஹalleluya, ஆவிக்குரிய காயங்கள் நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. சரீரத்தில் அல்ல, நம்முடைய இருதயத்திலே. ஹalleluya, நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்டதான ஒரு காயம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் நீங்க காயத்தோடு இருக்கிறது என்ன, இன்னும் நீங்கள் சுகமடையாமல் இருக்கிறது என்ன, நான் இருக்கிறேனே, உங்களுக்காக ரத்தம் சிந்தினேனே, உங்களை மீட்கப்படியாக நான் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டேனே, உங்களுக்காக தானே நான் ரத்தம் சிந்தினேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மோடு பேசும்படியாய், இன்னைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை ஆபரேட் பண்ணி வேண்டாத பகுதிகளை எடுத்து போட்டு வேண்டாத காரியங்களை அந்த வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொண்டு ஆபரேஷன் எதுக்கு பண்றாங்க? அங்க உள்ள ஓபன் பண்ணி என்ன வேண்டாம் அதை எடுத்து வெளியே போடுறதுக்கு தான் ஆபரேஷன். ஆமென், ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் என் குமாரத்தை சுத்தம் அடையல? இதுதான் ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் துக்கப்படுகிற ஒரு காரியம். ஹalleluya. ஆனபடினால் தான் ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 9ஆம் அதிகாரத்துல வாசி சொல்லும்போது சொல்லுகிறார். அதாவது இன்னொரு வசனத்தை கூட வாசனை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எரேமியா 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 46:11. எகிப்து தேசத்தை அழித்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வருவார் என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசனத்திற்கு கர்த்தர் சொன்ன வசனம். ஆயத்தப்பட்டு நில். எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. திரளான அவிழ்த்தங்களை நீ கூட்டுகிறது விருதா, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது. என்ன சொல்றாரு? சியோன் குமாரத்தியே, என்ன வாசிக்கிறோம்? எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. நீ கீலேயாத்துக்கு போய். ஆமென். கீலேயாத் எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவுடைய, அதாவது ஜீவனை கொடுத்ததான அந்த இடத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நீ அந்த இடத்துல போய் என்ன செய்யணுமா? பிசின் தைலம் வாங்கு. உனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை நீ வாங்கிக்கொள். சும்மா வாங்கிக்கிறது இல்ல, அதனால பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள். அதுல இருந்து ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள். அதுல இருந்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற காயங்களை ஆற்றிக்கொள். அதுல இருந்து வரக்கூடியதான வல்லமையினால நீ பலன் அடைந்து கொள், சுகத்தை பெற்றுக்கொள். ஹalleluya. இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது சரீர பிரகாரமான வியாதிகள் வரும்போது இன்னைக்கு மெடிசன்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்கிறபடினால சரீர பிரகாரமான வியாதி கூட சுகமாயிடுது. ஆமென். இன்னைக்கு கேன்சர்லாம் இன்னைக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால இருந்ததை காட்டில இன்றைக்கு கேன்சர்லாம் ஒரு வியாதியாவே இல்ல, அது நார்மல் ஆயிப்போச்சு. இப்போ எல்லாருக்கும் கேன்சர் எல்லாம். அப்போ வளர வளர என்ன ஆகுது? மெடிசன்ஸ் ஹைல வந்துச்சு, எல்லாத்துக்கும் மருந்துகள் வந்துச்சு, அதெல்லாம் குணமாக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் ஆவிக்குரிய காயங்களை கர்த்தர் சொல்றார். ஆவிக்குரியதான ஒரு வியாதியை குறித்து சொல்லுகிறார். ஆவிக்குரியதான ஒரு wound, அதாவது ஒரு காயத்தை குறித்து கர்த்தர் சொல்றார். நாம் ஏன் இன்னும் குணம் அடையல? நம்ம ஏன் இன்னும் பலன் அடையல? நம்ம ஏன் இன்னும் விடுதலையாக்கப்படல? அப்புறம் அவர் கேட்கிறாரு, நீ போய் கீலேயாத்துல தைலத்தை வாங்கிக்கோ. கீலேயாத்துல போய் தைலத்தை வாங்கிக்கோ. இயேசுவின் இடத்துல போய் சுகம் அளிக்கிற வல்லமையை பெற்றுக்கோ. இயேசுவின் இடத்துல போய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கோ. நீ சும்மா போயிட்டு திரளான அவிழ்த்தங்களையும் நீ கூட்டுகிறது பெருதா. ஆரோக்கியம் உண்டாகும். என்னன்றாரு? நீ சும்மா போயிட்டு இதுல எனக்கு சுகாயிடும், அதுல எனக்கு இன்னைக்கு புறஜாதி மக்கள் தேவனை அறியாதவர்கள் என்ன சொல்றாங்க? போய் பலி செலுத்திட்டா அது சரியாயிடும், அந்த புள்ளிய ஸ்தானத்துக்கு போயிட்டா சரியாயிடும், அந்த ரிவர்ல போயிட்டு நான் ஸ்நானம் பண்ணிட்டா என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும், இங்க போயிட்டு நான் ஒரு ஆட்டை வெட்டினா சரியாயிடும், இப்படி நினைக்கிறாங்க. ஆமென், ஹalleluya. இன்னைக்கு உலக மனுஷன் அப்படி நினைக்கிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படியெல்லாம் போயிட்டு இந்த அவயத்துல சரியாயிடும், அது சரியாயிடும், அந்த கூட்டத்துக்கு போனா சரியாயிடும், 4 நாள் உபவாசம் எடுத்தா சரியாயிடும், எல்லாம் நீ ஃபார்மாலிட்டி பிரகாரம் நீ பண்ணிட்டு இருக்கியே, அதெல்லாம் பண்ணா கூட என்ன ஆகாதா? நீ ஆரோக்கியம் உண்டாகாது, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில விடுதலை வராது, உன் வாழ்க்கையில சுகம் வராது. உன் காயங்கள் ஆற்றப்படுகிறனா நீ கீலேயாத்துக்கு போணும். இயேசுவின் சமூகத்துல வர்ற அங்க உனக்கு வல்லமை வரும், அங்க தான் உனக்கு விடுதலை
போங்க, பலன் அடைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடைங்க, நல்லது. ஆனா நான் சரியாவன நான் பாவத்தை வச்சுட்டு அங்க ஓடி நின்றா அது பிரயோஜனம் இல்லை. ஹalleluya. நீ ஆரோக்கியம் அடைய முடியாது. நீ உன்னுடைய இஷ்டப்படி நீ காரியங்களை செய்துட்டா நீ சுகமடைய முடியாது. நீ சுகமடையணும்னா பிசின் தைலம் வாங்கி கீழே வரணும். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாத ஒருவர் அவர் இயேசுவின் இடத்துல வரணும். சங்கீதம் 14:3 வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோ. ஆமா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோ. இந்த இயேசு கிட்ட வந்தாதான் பாவ மன்னிப்பு விடுதலை வரும். இயேசு 53:6 வாசிக்கிறோம், நம் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம். இல்லைங்களா? ஒரு ஆடு எப்படி காணாம வழி தெரியாம திரியுதோ அது போலதான் நாம இருந்தோம். ஆனா இப்ப கர்த்தர்கிட்ட வந்துட்டோம். லூக்கா 19:10 வாசிக்கிறோம். ஓகே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் எதுக்கு வந்தாரே? எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்து வெளிப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆமா, அதுக்காக தான் வந்தாரு. எழுந்து போனதை தேடத்தான் வந்தாரு. இன்னைக்கு நம்ம ஒருவேளை முழுசா எழுந்து போயிட்டு இருந்தோம், கர்த்தர் தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா நம்ம இருபத்தி எங்கேயோ ஒரு இடத்துல எழுந்து போயிட்டு இருந்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுந்துக்கிறோம், பரிசுத்தத்தை எழுந்துக்கிறோம், பொறுமையை எழுந்துக்கிறோம், இன்னுமாக அன்பை எழுந்துக்கிறோம், தாழ்மையை எழுந்துக்கிறோம். ஒரு காரியத்தை நாம் எழுந்துகிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றாரு? வாங்க, என்கிட்ட வாங்க. நான் எழுந்து போனதை தேடி கண்டுபிடிக்கத்தான் நான் வந்தேன். என் சமூகத்துல வந்தார், கீழே என் சமூகத்துல வந்தார். நான் எழுந்து போயிருக்கிறத நான் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுப்பேன். ஹalleluya. யார் இந்த வேலை செய்து? பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அவர்தான் ரண வைத்தியர். ஆமென். ஹalleluya. சர்ஜன் அவர். அவர் சர்ஜன் அவர். எந்த ஆபரேஷன் செய்ய வல்லவர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த ஆபரேட்டர் கூடவே தான் இருக்காரு. அந்த ஆபரேட்டர் இரவு பகல் உங்க கூடவே தான் இருக்காரு. எந்த நேரத்துல ஆனாலும் the specific டைமே கிடையாது. நீ எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் உன் அருகாமையில வர ரெடியா இருக்கார். அவர் உன் அருகாமையில வர ரெடியா இருக்கார். உன் அறைக்குள்ள வர ரெடியா இருக்கார். படுக்கையில அவர் வர ரெடியா இருக்கார். உன் ஜெப அறைக்குள்ள அவர் வர ரெடியா இருக்கார். நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரே, நீர் வாரும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க வாங்க சுவாமி. ஆண்டவரே, இன்னும் நான் குணம் அடையல, இன்னும் நான் குணம் அடையல. என்னுடைய இருதயத்துல அங்கங்க சில ஊண்டு இருக்கு, சில காயங்கள் இருக்கு. ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் என்னை சரிப்படுத்தும். நீர் என்னை காயங்களை மாற்றி எடுக்கும். ஆண்டவரே, கெட்ட குமாரனை பார்க்கிறோம், தகப்பனை விட்டு தூரமாய் போய்விட்டார். ஆசைகள் எல்லாம் இழந்து விட்டார். லூக்கா 15 வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து அவனுக்கு சாப்பிட கூட சாப்பாடு இல்லாம தன்னும் தனியாக விடப்பட்ட நடுவில என் தேவனாகிய கர்த்தர் அவரை சந்தித்தார். யார் அவரை சந்தித்தது? பரிசுத்த ஆவியானவர் தொட்டார். பரிசுத்த ஆவியார் ஆபரேட்டர், பரிசுத்த ஆவியார் ரண வைத்தியன். ஹalleluya. அங்க போனாரு, கெட்டகுமாரன் கிட்ட போனாரு, அவருக்கு பேசினாரு, பாவ உணர்வை கொடுத்தாரு. ஆமா, பாவ உணர்வை கொடுக்கிறது கூட அவர்தான். ஆமென். நமக்கு பாவ உணர்வு வரவே வராது. ஜெபிக்கணும்ன்ற உணர்வு நமக்கு வரவே வராது. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு தெரியல, எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு வரணும்னா கூட ஆவியானவர்கிட்ட கொண்டு வரணும். நான் வந்துட்டேன் ஸ்தோத்திரம் பண்ணி இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே ஆவியானவர் கொண்டு வந்ததால எனக்கு சபையில இருக்கு. ஆவியானவர் துதியை நம்ம வாயில கொடுத்ததால கர்த்தரை துதிக்கிறோம், பாடுறோம், கர்த்தரை கனம் பண்றோம். எல்லாமே முழுக்க முழுக்க ரணவைத்தியராக பரிசுத்த ஆவியானவர் செய்யற வேலை அது. அவர்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. இந்த கெட்டகுமாரன் பேசினாரு, அவருக்கு உணர்வை கொடுத்தார். கெட்டகுமாரன் எழுந்தார், தகப்பன் இடத்துல போனார். அவன் காயங்கள் ஆற்றப்பட்டது. இன்னைக்கு நாம் எழுந்து அந்த தகப்பனாகிய இயேசு கிட்ட வந்தோம்னா நிச்சயமாவே நம்முடைய காயங்கள் ஆற்றப்படும். இந்த காயம் ஆற்றப்படாதபடினால் தான் எரேமியா 9:1 வாசிக்கிறோம். எரேமியா 9:1 என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரற்றும் போனால் நலமாயிருக்கும். எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் சொல்லிட்டு, எரேமியா இந்த செய்தி கேட்ட உடனே என் ஜனமாகிய குமாரத்தி இன்னும் சொத்தம் அடையாமல் போனாலே அப்படி என்று எரேமியா கிட்ட ஆவியானவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு. இப்ப சொன்ன பிறகு எரேமியா என்ன பண்றாரு? என் குமாரத்திக்காக, தன் ஜனத்துக்காக, என் தலை தண்ணீரும் என் கண்ணில் கண்ணீருமாயிருந்தால் நலமாயிருக்குமே. அவருக்கு அந்த பாரத்தை பாத்தீங்களா? இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் அவருக்கு அந்த பாரத்தை பாத்தீங்களா? அப்போ தேவனுக்கு இருக்கிற பாரம்
எரேமியாவுக்கும் வந்துச்சு. ஆமென். ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் இன்னும் குணமடையல, ஏன் ஜனமாகிய குமாரத்தி இன்னும் குணமடையலன்னு கேட்கும்போது இவருக்கு பொத்தின் வந்து, ஐயோ என் ஜனம் ஆண்டவர் இவ்வளவு வேதனைப்படுறாரு, இந்த ஜனத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? ரெண்டு விதம். ஒண்ணு, நம்ம சீர்படணும், நம்முடைய காய்கள் ஆற்றப்படணும். ரெண்டாவது, அழிந்து போகிற ஆத்மாக்கள் மேல் உள்ளதான பகாரம். ரெண்டு விஷயத்தை இந்த இடத்துல பாக்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, எரேமியா யாரோ குமாரத்தை கெட்டு போனா விடு, எனக்கு என்ன அப்படின்னு இல்லாம அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என் தலை தண்ணீராய் நனையட்டும் ஆண்டவரே, என் கண்கள் கண்ணீரால் நிறையட்டும் ஆண்டவரே. அப்படி நிறைஞ்சா நலமா இருக்குமே அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு ஜெபத்தின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, மன்றாட்டு ஜெபத்தை எனக்கு கொடு ஆண்டவரே, நான் அழுது புலம்பி தேவ சமூகத்துல உட்கார எனக்கு ஒரு இருதயத்தை கொடு ஆண்டவரே சொல்லி கேட்கிறார். முதலாவது, நாம் சுகமடைய வேண்டும், நம்முடைய காயங்கள் ஆற்றப்பட வேண்டும். இரண்டாவது, ஆற்றப்படாத ஜனங்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுதே ஜனமாகிய குமாரத்தி கொள்ளை கூட நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? என் குமாரத்தி அதாவது கொலை செய்ய ஒப்பு கொடுக்கப்பட்டதான என் குமாரத்திக்கு நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். சும்மா அழுத காணுமா? அழுவேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் திறப்பின் வாயில நான் கண்ணீரோடு ஜெபிப்பேன், என் அழுது போகிற ஆத்மாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் சொல்லுகிற காரியம், முதலாவது நாம் குணமடைய வேண்டும். இரண்டாவது, மற்ற அழுது போகிற ஆத்மாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியங்களை நாம் செய்யும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம பலன் அடையும் போது, நம்ம குணம் அடையும் போது கர்த்தர் கீழே அந்த தைலத்தை ரெடியா வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் ரண வைத்தியனுக்கு ஒப்பனையா இருக்கிறது. இந்த ரண வைத்தியன் எப்போ நம்ம கூடவே இருக்காரா இல்லையா? கூடவே இருக்காரு. அவர் சொல்லிட்டே இருப்பாரு, ஐயோ இதுல தப்பாயி போச்சு, இதை நீ தப்பு செஞ்சுட்ட, இதை நீ சொல்லிட்ட, இப்படி பேசாம இருந்தா நல்லா இருந்துச்சு, இது கொஞ்சம் தாழ்மையா இருந்தா நல்லா இருந்துச்சு, இது கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லா இருந்துச்சு, ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருப்பா. ஜெபத்தை கேட்டுக்கொண்டே உடனடியே வருவார். உன் காயத்தை உடனடியாக ஆபரேஷன் பண்ணி அதை சரி பண்ணிடுவார். உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த கெட்ட சுபாவத்தை எடுத்துக்கொண்டுருவார். ரெண்டாம் வைத்தியர் கர்த்தருடைய பிள்ளைகளை கீழேயாத்துக்கு நேராக நம்ம வரலாமா? தேவ சமூகத்துக்கு நேராக நம்ம வரலாமா? அந்த கீழேயா அது செழிப்பான ஒரு இடம். அந்த இடத்துல உன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியும், அந்த இடத்துல உன்னை ஆட்சி கொள்ள முடியும், அந்த இடத்துல குணமடைய முடியும். இயேசுக்கு என்ன இல்லைங்க, இயேசுவின் பிரசன்னத்துல வந்துட்டா போதும் நமக்கு ஆறுதல், நமக்கு சமாதானம், நமக்கு நிம்மதி, நமக்கு சுகம், நமக்கு ஆவிக்குரிய சுகம் நம்ம தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் வரப்போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் குமாரத்தி இன்னும் குணமடையிலேயே ஆவியார் துக்கப்பட நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். இந்த காலங்களில் நம்ம எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிக்க போறோம். கர்த்தருடைய ஆவியாருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. என் குமாரத்தியாக, என் ஜனமாகிய குமாரத்தி, உடைய குணம் அடையாமல் போனது என்ன? சொஸ்தம் அடையாமல் போனது என்ன? ஒரு கேள்வியை கர்த்தர் கேட்கிறார். என் அருமை மகனே, மகளே, நீ ஏன் இன்னும் குணம் அடையாம இருக்க? நீ சரீர பிரகாரமா இருக்கிற குணம் அல்ல, ஆவிக்குரிய குணம், ஆவிக்குரிய விடுதலை, ஆவிக்குரிய சௌக்கியம், ஆவிக்குரிய ஒரு ஆபரேஷன் உனக்குள்ள நடக்க வேண்டியதா இருக்கு. நீ ஏன் இன்னும் விடுதலாக்கப்படாம இருக்கிற? நீ ஏன் கசப்பை இன்னும் உள்ளத்துல வைத்துக் கொண்டே இருக்கிற? நீ ஏன் இன்னும் பெருமையோடு இருக்கிற? நீ ஏன் இன்னும் தாழ்மைப்படாம இருக்க? ஆவியானவர் நம்மிடத்துல கேட்கிறார், நம்மோடு என்னோட ஆவியானவர் பேசுகிறார். இன்னும் நீ திறப்பின் வாயில நிக்கலையே. ஆண்டவர் எரேமியா சொன்னது போல நீ இன்னும் புலம்பலையே. என் கண்கள் தலை கண்ணீரால், என் கண்கள் கண்ணீரால் நிறைந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லலையே. இரவு பகல நீ குமாரத்திற்காக அழலையே, அழுது போகிற ஆத்மாக்களுக்காக அழலையே, உன் குடும்பத்துக்காக இன்னும் நீ அழலையே, உன்னுடையதான பெற்றோர்களுக்காக, உன் பிள்ளைகளுக்காக இன்னும் நீ அழலையே. கர்த்தர் நம்மிடத்துல கணக்கு கேட்கிறவராய் ஒரு சின்ன செய்தி தான், ஒரு சின்ன செய்தி தான். ஆனா நம் உள்ள ஊடுருவி செல்லுகிற ஒரு செய்தியா. கீழையாத்துல தைலம் இல்லையா? கீழையாத்துல தைலம் இல்லையா?
கீலேயாத்திலே அந்த வர்த்தகர்கள் எடுத்துட்டு போய் எகிப்தில் இருக்க கீலேயாத்தில வர்த்தகர்களை கொண்டு போய் விற்க போறாங்க. அதை வாங்கி யார் யாரோ சுகம் அடைகிறாங்களாம். ஆனா என் குமாரத்தி சுகம் அடையலையே. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு யார் யாரோ குணமடைகிறாங்க. ஆனா என் குமாரத்தி சொஸ்தம் அடையலையே. என் ஜனம் என்ன சொஸ்தம் அடையலையே. இன்னைக்கு அதுதான் ஆவியானவர் நம்மை குறித்து வேதனைப்படுகிறார், துக்கப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே சமூகத்துல வராப்பா. பரிசுத்த ஆவியானவரே, என்னை ரண வைத்தியனா இருந்து, ரண வைத்தியன் அதாவது ரொம்ப காயப்பட்டிருக்கு. ஹalleluya. ஆவியானவரே உள்ளத்துல வந்து ஆண்டவரே ரண வைத்தியன் அதாவது ரணமா இருக்கிற இன்னும் ரணன் இன்னொரு சொன்னா பச்சை புண்ணு. அது அதான் ரணம் அப்படியே இருக்குன்னு சொல்றது. பச்சை புண்ணு ஆறவே இல்லை, அது அப்படியே இருக்கு. அதுக்கு ஆவியானவர் இருக்கிறாரே. ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உச்சப்படுகிறாரே. உடைய காயங்களிலே தேவனுடைய வார்த்தை என்னும் ஔஷதம் ஊற்றப்படுகிறதே. தேவ பிரசன்னம் ஊற்றப்படுகிறதே. ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படுகிறதே. கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் ஊற்றப்படுகிறதே. தேவ சமுத்திரம் வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்குள்ள உலாவி நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறாரே. அப்படி இருந்தும் ஏன் இன்னும் குணமடையாம போனீங்க? ஏன் இன்னும் பலன் அடையாம போயிட்டு இருக்கோம்? ஏன் இன்னும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் நமக்கு இன்னும் விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? ஏன் இன்னும் நம்ம கர்த்தரை துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம்? ஹalleluya, ஹalleluya. ஒரே ஒரு சின்ன ஜெபத்தை செய்து கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? நான் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற சுவாமி, முதலாவது நான் குணம் அடையணும் ஆண்டவரே. முதலாவது நான் குணம் அடையணும் ராஜா. அடுத்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். எரேமியாவை போல தேவ சமூகத்தில் அழுத்து புலம் எனக்கு கிருபை ஆண்டவரே. மற்றவருடைய காயங்கள் ஆறுபடியா அவர்கள் சௌக்கியம் அடைபடியா என்னையும் நான் விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே நாம விட்டுக் கொடுக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நேற்று மீண்டும் மாறாத ஜீவனுள்ள பிதாவே, கரத்திலே எங்களை தாழ்த்தி விட்டுக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே ராஜா இந்த காலவெளியில ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தையின் மூலம் எங்களோடு இடைப்பட்டதுக்கு நன்றி ராஜா. காமப்பா கீழையா தாமே உங்களுடைய கரம் ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் ஆண்டவரே, இந்த பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மிடத்துல ஆண்டவரே பிசின் தைலம் இருக்கு ஆண்டவரே. குணமளிக்கிற வல்லமை இருக்கு ராஜா. சௌக்கியப்படுத்துகிற வல்லமை இருக்கு சுவாமி. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் எங்க முன்ன ஆகுது ராஜா. இன்னும் அப்படியே ரணம் அப்படியே இருக்கு ஆண்டவரே. இன்னும் எங்க முன்ன அப்படியே பச்சையா இருக்கு ஆண்டவரே. எங்க உள்ளத்துல இருக்கிற பொறாமை அப்படியே இருக்கு ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற கோபம் அப்படியே இருக்கு ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிறதான ஆண்டவரே தாழ்மையான சுபாவம் அப்படியே இருக்கு ராஜா. நீர் மன்னியும் சுவாமி, மன்னியும் ஆண்டவரே. எங்களை நீர் வாச்சியம் ஆண்டவரே. ஹalleluya. எரேமியாவை போல கண்ணீரோடு பாரத்தோடு திறப்பின் வாயில நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்ற ஆண்டவரே. கடைசி நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிற ராஜா, எங்களுக்குள்ள உடைய வல்லமை ஊற்றும், எங்களுக்குள்ள உடைய சுகத்தை ஊற்றும், எங்களுக்குள்ள உடைய மகிமையை ஊற்றும் ஆண்டவரே. கரத்திலே தாழ்த்துகிற ராஜா விட்டுக் கொடுக்கிறோம். அப்பா நீ தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும். அப்படியான ஒரு பாரத்தோடு ஜெபிக்க முடிய ஆண்டவரே ஜெப வாஞ்சைகளுக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே. இதோ சுவாமி நாங்கள் திறப்பின் வாயில நிற்க போறோம் ஆண்டவரே. அடுத்த ஆத்மாக்களுக்கு ஜெபிக்க போறோம் ஆண்டவரே. இந்த வல்லமை எங்களுக்குள்ள ஊற்றியதும் ஜெப ஆவி எங்களுக்குள்ள ஊற்றியதும் எங்கள் கண்ணில் கண்ணீரால் நிறையட்டும் ஆண்டவரே. எங்கள் சலை தண்ணீரால் நிறையட்டும் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் ஜெபிக்கும்படி எங்களுக்கு கிருபை தாரும். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் ஆசீர்வதியும் ஆண்டவரே. செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்துல ஜெபத்தின் ஆவி ஊற்றும் ஆண்டவரே. வல்லமை ஆவி ஊற்றும் ஆண்டவரே. சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. இதை யாராவது சொந்த மடியாமல் இருந்தால் அவர்களை நீ சொந்தப்படுத்தும் ஆண்டவரே. காத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியை பயன்படுத்தும். எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஹalleluya. கர்த்தர்